இப்போ வந்து இருக்கிறது ஒரு படம் தான், அதை முடிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆக சினிமா ஃபீல்டு அவர் விட்டு கை விட்டு போகுது. வேறு வழி இல்லை, அவர் அரசியலுக்கு வர்றாரு. இதில் வெற்றி அடையட்டும். எப்படி சினிமாவில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்துச்சோ அதே அதிர்ஷ்டம் உங்களுக்கு இதுலேயும் கை கொடுக்கும்னு நம்ம நம்புவோம். இந்த சூப்பர் ஸ்டார்லேருந்து ஸ்டார் லெவலுக்கு இறங்கி இருக்கிறாருங்கிறது மாத்திரம் நம்மளால் அனுமானிக்க முடியுது. இதை விட இன்னும் மோசமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தனக்கு இருக்கிற ரசிகர்கள்லாம் செதறி போயிடக்கூடாது, ஒன்று அதையெல்லாம் கட்டுக்கோப்பாக வைக்கணும், நம்ம அரசியல் ஆரம்பிச்சிடலான்னு அவர் வந்திருக்கிறார். சினிமாக்காரர்களுடைய கடைசியாக இது தானே அரசியல் தான். என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க. சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது விஜய் வர சொன்னாங்க. 11 மணிக்கு போனார். உட்காந்துருந்தார் 4 மணி வரலும் அவரை கூப்பிடவே இல்லை. ஒரு 4 மணிக்கு வந்து அம்மா அவங்கள அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. அவருக்கு புரிஞ்சு போச்சு, அரசியல் ஆரம்பித்த அரசியலுக்கு ஏதோ ஆபத்து வரப்போது நாமளும் சேர்ந்து மாட்டிக்கும். உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு இந்த வேலையில் வச்சு கற்றுட்டு போயிட்டார். அது மாதிரி அடுத்த மிரட்டல் வந்ததுன்னா இவர் போக மாட்டாருங்கிறதுக்கு என்ன ஒரு நியாயம், இது நிச்சயம் இருக்குது. ஆனால் ஒரு காரணம் நல்லா புரியுது, உங்களுக்கு சினிமா உலகம் வந்து கொஞ்சம் கை கழுவிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனுடைய விளைவு தான் உங்களுடைய ரசிகர்களை எங்கேயும் ஓட விடாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற கட்டாயத்துக்கு நீங்கள் ஆளாக இருக்கிற மாதிரி தெரியுது. பேரம் பேசியிருக்கீங்க, அதுதான் உங்களை பார்க்கும்போது ஏற்கனவே மக்களுக்காக இதை சேவைகள்லாம் நான் செய்து வருகிறேன் அப்படின்றீங்கள. அந்த விளம்பரத்தின் மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் எனக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்குறீங்களா? உங்களை விட அதிகமான சேவை செஞ்சவங்க இருக்காங்க. கார்த்திக்கும் சூர்யாவும் சிவகுமார் குடும்பம், அவங்க அரசியலுக்கு வரல. சேவை செய்யறதுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்காக இந்த சேவை செய்வதற்கு எனக்கு அரசியல் தேவைன்னு சொல்ல வர்றீங்க. இப்போ அரசியல் இல்லைன்னா நீங்கள் சேவை செய்ய மாட்டீங்கிறதையும் ஒத்துக்கிறீங்க. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், தற்போதைய செய்தி, நடிகர் விஜய் அவர்கள் கட்சியின் பெயரை வந்து அறிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நீண்ட நிறைய ஒரு இது கொடுத்துருக்காரு, விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அவருடைய லெட்டர் பேடில் போட்டு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்றும் ஆரம்பிச்சிருக்காங்க. ட்விட்டரில் ஒரு பேஜும் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம், ஏன்னா கொஞ்ச நாட்களாகவே எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது விஜய் அவர்களுடைய அந்த கட்சி பேர் வந்து எப்போ அறிவிப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இன்றைக்கி அதை போய் தேர்தல் ஆணையத்தில் போய் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இது கட்சியை பதிவு பண்ணுறதுக்கான வேலைகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். கட்சி ஆரம்பிச்சிருக்கு, நல்லபடியாக போங்க, நல்லபடியாக வெற்றி பெறணும். அதுக்கு உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் துணை புரியும்னு நினைக்கிறேன். எப்படி சினிமாவில் வந்து பெரிய திறமையோடு நீங்கள் ஒன்றும் வரல, எப்படியோ வந்தீங்க, பெரிய சூப்பர் ஸ்டார் அளவுக்கு போனீங்க. உங்களுக்கே தெரியும் உங்களுடைய நடிப்பு திறமை என்னான்னு. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அளவுக்கு உயர்ற அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்குது. அந்த அதிர்ஷ்டம் இதுலேயும் கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அது கை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வாக்காளருங்கிற முறையில் ஒரு வாழ்த்து தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? என்னென்ன லட்சியங்களுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க, என்ன பண்ண போகிறீங்கிறதெல்லாம் இனிமேல் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கட்சி பேர் சொல்லியிருக்கிறீங்க. அது தேர்தலில் நிற்க போகிறீங்களா, வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க போகிறீங்களா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் தெரியும். இல்லை, இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா 2024 தேர்தலில் போட்டியிடலை யாருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை யாருக்கும் ஆதரவும் இல்லை, யாருக்கும் எதுவும் குரல் கொடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. 2024 எந்த இதுவும் கிடையாது. 2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த கட்சி பணிகள்லாம் ஆரம்பிக்குது, மக்களை போய் சந்திக்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஆரம்பிக்குது. ஒரே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை மட்டும் முடிச்சுட்டு நான் வந்து வந்துடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ரொம்ப நீண்ட நாட்களாக நான் வந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய முன்னோர்கள்ட்டேருந்து நான் நிறைய பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஒரு தெளிவோடு வராருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு படத்தை இன்னும் ஒரு படம் தான் இருக்குதுங்கிறாரு. சரி, பட உலகம் சரியாக இல்லை போல இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த சினிமாக்காரங்களாம் அரசியலுக்கு வர்றாங்கன்னா ஃபீல்டு சரியாக இல்லைன்னு அர்த்தம். எம்ஜிஆர் வந்து எப்போ அரசியலில் வந்து தீவிரமாக இறங்கி முழு நேர அரசியல்வாதியாக மாறணும்னு நினச்சார்னா, ராமன் தேடிய சீதை படம் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட படம், ஃபெயிலியர் ஆச்சு. வரிசையாக 3 படம் ஃபெயிலியர் ஆச்சு. பார்த்தாரு, சினிமா நம்மளை கைவிட ஆரம்பிச்சிருச்சுங்கிறத தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதாவது மினிமம் கேரண்டி கூட வராமல் போச்சு அந்த படங்களுக்கு. ஆக ரசிகர்கள் எங்கே பிரிகிறாங்கங்கிறது இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறி அப்புறம் தான் அதிமுக எல்லாம் அந்த அதிமுகலாம் வந்தார். அது மாதிரியான சூழ்நிலை. அப்படி தான் பாக்யராஜ் சொக்கத்தங்கம் படம் பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. விஜயகாந்த் 2 பேர்த்துக்கும், பாக்யராஜ் 2 பேர்த்துக்கும் மிக பலத்த அடியை கொடுத்து அந்த சொக்கந்தங்க படம்
அதுக்கப்புறம் தான் அவங்க முழு நேர அரசியல்வாதியாக இறங்கி அரசியலுக்கெல்லாம் வந்து அப்புறம் என்ன ஆனாங்கிறதெல்லாம் விஜய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா பண்ணுறாங்க. டி ராஜேந்தர் அப்படி தான் ஒரு நின்று இவர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி ஒரு தடவை எம்எல்ஏவாகவும் ஜெயிச்சு எல்லாம் வந்தார். அதுக்கப்புறம் போனியாவில் மூடிட்டார். இவர் பார்க்கணும், இப்போ வந்து இருக்கிறது ஒரு படம் தான், அதை முடிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆக சினிமா ஃபீல்டு அவர் விட்டு கை விட்டு போகுது. வேறு வழி இல்லை, அவர் அரசியலுக்கு வர்றாரு. இதில் வெற்றி அடையட்டும். எப்படி சினிமாவில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்துச்சோ அதே அதிர்ஷ்டம் உங்களுக்கு இதுலேயும் கை கொடுக்கும்னு நம்ம நம்புவோம். அப்படி கை கொடுத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கான வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சொன்ன நடிகர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நடித்து ஓரளவுக்கு புகழ் வந்ததுக்கப்புறம் வந்தாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு பிரபலமானு கேட்டிங்கன்னா விஜயகாந்தை தவிர மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு பிரபலம். ஆனால் மக்கள் செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியான விஷயம் தான். ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இன்றைக்கி வந்து பீக்கில் இருக்கார். ரஜினி அவர்களுடைய போட்டி போடுற அளவுக்கு அதை தாண்டி போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கார். இன்னும் அரசியலுக்கு சொல்லப்போனால் சிறிய வயது தான், அவருக்கு ஒரு 48 வயசு தான் ஆகுது. அப்படின்னும் போது ஒரு பீக்கில் இருக்கும்போதே ஒருத்தர் கட்சி தொடங்குறாரு அப்படின்னும் போது அதை அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா? அவருக்கு மார்க்கெட்டில் இருக்கும்போது எங்க கட்சி தொடங்குறாரு? பீக் போயிட்டதுக்கு அப்புறம் தொடங்கினா தான் பிரச்சனை. பீக்கில் இருக்கும்போது ஏன் கட்சி தொடங்குறாரு? நான் கேள்விப்பட்டவளோ அவருடைய கடைசி படம் லியோ படம் சரியாக போகலைன்னாங்க. ஆரம்பத்தில் விட்டாங்க கதை, பல ஆயிரக்கணக்கான கோடி வசூல் ஆகிடுச்சுன்னு. அப்புறம் ஒரு வழக்கப்படி ஒரு 2 வாரம் கழித்து அது ஒரு தோல்வி படம் தான்னாங்க. டிவிலே வர்ற அளவுக்கு அது நிலமை படுமோசம் ஆகி டிவிலெலாம் போட்டாங்க. அதுலேயும் யாரும் பார்த்த மாதிரி தெரியல. ஆக அவருக்கு இந்த சூப்பர் ஸ்டார்லேருந்து ஸ்டார் லெவலுக்கு இறங்கி இருக்கிறாருங்கிறது மாத்திரம் நம்மளால் அனுமானிக்க முடியுது. இதை விட இன்னும் மோசமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தனக்கு இருக்கிற ரசிகர்கள்லாம் செதறி போயிடக்கூடாது, ஒன்று அதையெல்லாம் கட்டுக்கோப்பாக வைக்கணும், நம்ம அரசியல் ஆரம்பிச்சிடலான்னு அவர் வந்திருக்கிறார். சினிமாக்காரர்களுடைய கடைசியாக இது தானே அரசியல் தான். எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்கங்கிறதெல்லாம் அவர் பார்க்கணும். நான் தான் திருப்பி சொல்கிறேன், சினிமாவில் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய நடிப்பு திறமைக்காக உங்களை யாரும் இது பண்ணலைங்க. ஒரு ஏதோ வந்தீங்க, ஒரு உங்களுக்கு இருந்து ஒரு அதிர்ஷ்டம் உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போய் விட்டுடுச்சு, சூப்பர் ஸ்டார் அளவு கொண்டு போய் விட்டுடுச்சு. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அரசியலில் இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க. கை கொடுத்தா நல்லது தான், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இங்கே இன்னொரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு சார், இணையவாசிகள். இன்னொன்று சொன்னீங்க, நீங்கள் வந்து ரஜினிகாந்துக்கு சமமாக வந்தீங்கன்னு, அதுவே ஒரு தப்பான ஒரு விமர்சனம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார், கட்சியெல்லாம் ஆரம்பித்தார், எல்லாம் பண்ணார். அப்புறம் அரசியல் தேர்தலே நிற்காம கட்சி காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அவர் அரசியல் பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியில், அரசியலில் கிடையாது, அரசியலில் சொல்லலை, நான் சினிமாவில் தான் சொன்னேன். அவர் கட்சியெல்லாம் ஆரம்பித்தாருங்க. தமிழரவி மணியன் வந்து இதெல்லாம் போட்டார், பொறுப்பாளரெல்லாம் போட்டு மாவட்ட செயலாளர் எல்லாம் நியமிச்சிட்டாரு. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் கொரோனாவில் படுத்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போனவர் தான். அது மாதிரி ஆகிடக்கூடாது, அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். அந்த ரஜினிகாந்தோட ஒப்பிட்டு சொன்னதுக்காக நான் இதை சொல்கிறேன். அது மாதிரி நீங்களும் காணாமல் போயிடக்கூடாது, முயற்சி பண்ணிட்டு வாங்க. இப்போ என்னோட கேள்வி அதுவாக தான் இருக்குது. இப்போ இணையவாசிகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய நடிகர் இப்போ ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டி அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் எழும்போது, உங்களுடைய நடிகர் வந்து வயதானதுக்கு பிறகு தான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார், அப்புறம் ஆரம்பிக்கிறேன்னாரு, அப்புறம் கொரோனாவில் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது, சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு இப்போ வந்து அது போயிட்டுருக்கு. இப்போ எங்கள் தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு இப்போ வந்து போட்டி இந்த மாதிரியும் போயிட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்படி தான் ஏற்றி விடுவாங்க, கூட நிற்பாங்க. ரஜினிகாந்துக்கு எப்போ புரிஞ்சதுன்னா, அவர் கட்சியை ஆரம்பித்தோடனே ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துச்சு, ரஜினியுடன் கூட்டு. கட்சி ஆரம்பித்த பேர் கூட சொல்லலை, அது கூட ரஜினியுடன் கூட்டுன்னு ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. அவர் பார்த்தாரு, ஓஹோ அரசியலுக்கு போனால் இவங்க தான் வந்து நம்மளோட சேருவாங்களா, நம்ம கண்டக்டராக இருந்து படிப்படியாக வளர்ந்து இவ்வளோ மேலே நம்ம வந்ததை ஒரே நல்ல அரசியல் வந்து ஒழிச்சு கட்டி விடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் அவர் ஜாக்கிரதை ஆகிட்டார். இந்த அனுபவங்களை எல்லாம் விஜய் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கு. இது மாதிரி ஏற்றி விடுறதுக்கு வருவாங்க. உடனே நீங்கள் எல்லாம் உங்கள் ஊடகங்கள் வேறு இருக்கீங்களா, விடுவீங்களா? இதுக்கு மேலே நீங்களாம் இருக்கிறீங்களா? அப்புறம் தினம் இதுதான் செய்தி, நம்மெல்லாம் விட மாட்டோம். இப்போ நான் இப்போ உட்காந்துருக்கிறேன், எனக்கு 20 ஃபோன் வந்துருச்சு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி தேசமே தமிழ்நாடே இன்றைக்கி வந்து துடிச்சு போய் கிடக்குது. ஒரு சினிமாக்காரர் ஏதாவது செஞ்சுட்டா ஏன் தான் இந்த மீடியா, தமிழ்நாட்டு மீடியாக்கள் இப்படி ஒரு துடிக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. திருப்பி இந்த கேள்வி தான் கேட்குறேன். எம்ஜிஆரை தவிர சினிமா நடிகராக இருந்த ஒருத்தர் யாருங்க அரசியலில் ஆட்சிக்கு வந்தார்? ஜெயலலிதாவை சொல்லாதீங்க. சினிமா உலகம் போனதுக்கு பிறகு தான், சுத்தமாக வாஷ் அவுட் ஆனதுக்கு பிறகு தான் ஜெயலலிதா வந்தாங்க. எம்ஜிஆருடைய ஆளுங்கிறதால தான் வந்தாங்க. நடிகை அவங்க வரல. நடிகராக இருந்து வந்து அரசியலுக்கு வந்து ஒரே ஆள் எம்ஜிஆர் ஒருத்தர் தான். வேறு யார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து யார் வந்தால்? உடனே சொல்லுவாங்க அண்ணா வந்து சினிமாவும் இல்லையா? சினிமாவும் அவங்களுக்கு இருந்தது, முழு நேர அரசியல்வாதிகள். கலைஞர் சினிமாவும் இருந்தது, முழு நேர அரசியல்வாதிகள். இப்போ உதயநிதி வந்திருக்காரு,
அவருடைய சினிமாக்காரன் எடுத்துக்குவீங்களா? சினிமாவில் நடித்தார், அவ்வளோதான். அவருக்கு அறிமுகம் வந்து ஸ்டாலினுடைய மகங்கிறது தான். திமுக கலைஞருடைய பேரங்கிறது தான் அவருடைய அறிமுகம். சினிமாவில் ஒரு 4-5 படத்தில் நடித்தார், அவ்வளோதான். அதுக்காக அவரை வந்து நடிகர்ன்ற கணக்கில் எடுக்க முடியாது. யார் சினிமாவை பேஸ் பண்ணிக்கிட்டு வந்ததுல வந்து பாக்யராஜ், டி ராஜேந்தர், விஜயகாந்த், இவங்கெல்லாம். விஜயகாந்த் ஒரு எம்எல்ஏ, டி ராஜேந்தர் ஒரு தடவை எம்எல்ஏ, அவ்வளோதானே அவங்களுடைய அரசியல் முடிஞ்சு போச்சு. இல்லை, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்களா? பாக்யராஜ் எம்எல்ஏ கூட காணாம போயிட்டார். இல்லை, ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் அவருக்கு இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி இதே தாங்க, இப்படி தாங்க பாக்யராஜை கிளப்பி விட்டீங்க. என்னங்க இன்னைக்கு திரைக்கதை எழுதுறதுக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லி தானே அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்படி தான் ஏற்றணும். நல்லா ஏற்றுங்க, வாங்க வாங்க சொல்லுங்க. நல்லா இல்லை சார், இப்போ இளைஞர் பட்டாளம் அவருக்கு இருக்கு. ஆமாம், இளைஞர் பட்டாளம் அப்படின்னு போது இப்படி தான் ஏற்றணும். சொல்லுங்க சார். வந்து இளைஞர் பட்டாளம் கிடையாது, பெண்களுடைய ரசிகைகளும் அதிகமாக இருக்காங்க. நான் சொல்கிறது கல்லூரி பெண்கள் மட்டும் கிடையாது, குடும்ப பெண்களே நிறைய பேர் வந்து விஜய்க்கு ரசிகைகளாக இருக்காங்க. இந்த ரசிகைகள்லாம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். தெரியாது, நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல. இப்படிலாம் சொன்னால் தான் அவர் ஏற்ற முடியும். அப்படி தான் அவர் வந்து இவ்வளோலாம் நமக்கு இதுன்னு சொல்லிட்டு வேகமாக வருவார். அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்க, மகனை நம்பி தான் ஆரம்பித்தார். சந்திரசேகரன் என்னானாரு, அவரை நம்பி தான் ஆரம்பித்தார். அப்போ இதே ரசிகர்கள் தானே இருந்தாங்க. அந்த ரசிகர்கள்கிட்ட வந்து அவங்க அப்பாவுக்கு வந்திருக்க கூடாது. ஏன் வரல? அவர் தான் சொல்லிட்டாரு, அது என் கட்சி கிடையாது அப்படின்றத விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. கூப்பிட்டு ஜெயலலிதா ஒரு மிரட்டினாங்க, அதோட இவர் வந்து பயந்து போய் ஓடினவர் தான். மறுபடியும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இவருக்கு வராதுன்னு என்ன இருக்குது? என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க. சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது விஜய் வர சொன்னாங்க. 11 மணிக்கு போனார். உட்காந்துருந்தார் 4 மணி வரலாம் அவரை கூப்பிடவே இல்லை. ஒரு 4 மணிக்கு வந்து அம்மா அவங்கள அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. அவருக்கு புரிஞ்சு போச்சு, அரசியல் ஆரம்பித்த அரசியலுக்கு ஏதோ ஆபத்து வரப்போது நாமளும் சேர்ந்து மாட்டிக்கும். உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு இந்த வேலையில் வச்சு கற்றுட்டு போயிட்டார். அது மாதிரி அடுத்த மிரட்டல் வந்ததுன்னா இவர் போக மாட்டாருங்கிறதுக்கு என்ன ஒரு நியாயம் இது நிச்சயம் இருக்குது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். கன்னட நடிகர் ராஜ்குமாரை தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் சிவாஜி கணேசன், அவர் தான் எம்ஜிஆர், அவர் தான் ஜெமினி கணேசன், அவர் தான் ஜெய்சங்கர், அவர் தான் ரவிச்சந்திரன், அவர் தான் கமலஹாசன், அவர் தான் ரஜினிகாந்த். கர்நாடகாவை பொறுத்தவரை அரசியல் கட்சி ஆரம்பித்தார். ஒரு ரைடு வரும், நாங்கள் மூடிட்டு போயிட்டார். சிரஞ்சீவி பெரிய ஃபேன்ஃபாரோட கட்சி பயங்கரமாக ஆரம்பித்தார். தேர்தல் நின்றார், எம்பி ஆனார், மந்திரி ஆனார். எங்கே ஒரு கட்சி? எங்கே? பவன் கல்யாண் ஆரம்பித்தார். எங்கே கட்சி? எங்கே? இதெல்லாம் யோசனை பண்ணிக்கணும். இல்லை சார், நீங்கள் சொல்ல வரதை பார்த்தா இந்த தமிழ்நாட்டுக்கு 2 கட்சி தான், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ வேற யாராவது கொண்டு வாங்க. இல்லை, வரவங்கள தான் நீங்கள் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாருங்க விஜயகாந்த். அதில் சேராதவங்களே கிடையாது. அத்தனை உதிரி கட்சி வந்து சேர்ந்துச்சு. ஆமாம், ஒரு 30-40 கட்சி ஒன்றா சேர்ந்துச்சு. அழிந்தது திராவிட இயக்கம். நீங்கள் என்ன ஆச்சு? மக்கள் நலம் இல்லை, வரும்போதே ஒருத்தர் பயமுறுத்தினா எப்படி சார்? பயமுறுத்துனீங்க. நம்ம நடந்ததை சொல்கிறோம். எண்ணி துணிய கருமன்னு அவருக்கு யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல அதுக்கு கொடுத்துருக்காங்கன்றீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்கள். சினிமாவுக்கு வசனம் மாதிரியே பேசிட்டு போயிட்டா நாயக்கு இல்லை யார். ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த சகாய ஐஏஎஸ் தான் எழுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அது பார்த்தா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எழுதுகிற இது மாதிரி தான் இருக்குது. அவருடைய லெட்டரை பார்த்தா ஒரு கவர்மெண்ட் டிராஃப்ட் மாதிரி இருக்குது. இந்த அரசாங்கம் இதெல்லாம் அந்த ஃபைல் அனுப்புவாங்க, அந்த ஃபைல் மாதிரி இருக்குது. இப்போயே தெரியுது யாரோ ஒரு அதிகாரியுடைய பிடியில் ஒரு சிக்கியிருக்காரு, அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. தெரியும். யோசிக்கணும். நல்லா வளர்ந்துருக்கீங்க, வாலிபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம சீனியருங்கிற முறையில் இத்தனை அரசியல்வாதிகளை பார்த்தவங்கிற முறையில் எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் சிலதை நம்ம சொல்கிறோம். எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது நம்முடைய. என்னென்ன நெருக்கடிகள் வரும்னு சொல்கிறீங்க சார்? பாஜக கூட ஒரு கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொன்னார்னு வச்சுங்க. அமலாக்கத்துறை வரலாம், அவங்கள ஏற்கனவே பார்த்துட்டாரு. ஏற்கனவே மாஸ்டர் படம் போதே பார்த்துட்டாரு. அமலாக்கத்துறை வரலாம். ஜெயலலிதா கூப்பிட்டு ஒரு மிரட்டினாங்க, அதையும் பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள், ஏற்கனவே வந்து உங்களை வந்து ராஜா வந்து அவர் வெறும் விஜய் இல்லை, ஜோசப் விஜய்னு சொல்லி உங்களை கிறிஸ்தவர்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒன்றிய அரசியல் இருக்க பாஜக உங்களை எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ண போகுதுங்கிறத பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் தேர்தலுங்கிறது ஒன்று நேர்மையாக நடக்குதா இல்லையாங்கிற கேள்விக்குறி இன்றைக்கி இந்த இந்தியா பூரா அந்த கேள்வி போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்களா, முடியுமாங்கிறத பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஆனால் ஒரு காரணம் நல்லா புரியுது, உங்களுக்கு சினிமா உலகம் வந்து கொஞ்சம் கை கழுவிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனுடைய விளைவு தான் உங்களுடைய ரசிகர்களை எங்கேயும் ஓட விடாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற கட்டாயத்துக்கு நீங்கள் ஆளாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் உங்கள் ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க, அவங்கள வந்து செயல்படுத்த விட்டுருங்க. இதில் எனக்கு என்னன்னாக்கா பேரம் பேசியிருக்கீங்க, அதுதான் உங்களை பார்க்கும்போது ஏற்கனவே மக்களுக்காக இந்த சேவைகள்லாம் நான் செய்து வருகிறேன் அப்படின்றீங்களே, அந்த விளம்பரத்தின் மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்குறீங்களா? இதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்ல வர்றீங்களா? அந்த வரிகளே
உங்களை காட்டி கொடுக்குது. எதுக்காக நீங்கள் அரசியலுக்கு வரீங்கிறத காட்டி கொடுக்குது. நீங்கள் நேர்மையான அரசியல் நடத்துவீங்களாங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குரியாது. இவ்வளோ தான தர்மம் பண்ண, ஆனால் நீ எனக்கு ஓட்டு கொடு. ஔவையார் பண்ண மாதிரி தான். பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பமிவே நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முழுந்தான். பிள்ளையாருக்கே லஞ்சம் கொடுத்தவாள். அந்த லஞ்சம் மாதிரி இருக்குது. இவ்வளோலாம் உங்களுக்கு செஞ்சுருக்கேன், எனக்கு உங்கள் ஓட்டை போட்டுங்கிற மாதிரி இருக்குது அந்த அறிக்கை. இதுவே தப்பான அறிக்கை. இவ்வளோ சார் உங்களை விட அதிகமான சேவை செஞ்சவங்க இருக்காங்க. கார்த்திக்கும் சூர்யாவும் சிவகுமார் குடும்பம். அவங்க அரசியலுக்கு வரல. சேவை செய்யறதுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்காக இந்த சேவை செய்வதற்கு எனக்கு அரசியல் தேவைன்னு சொல்ல வர்றீங்க. இப்போ அரசியல் இல்லைன்னா நீங்கள் சேவை செய்ய மாட்டீங்கிறதையும் ஒத்துக்கிறீங்க. இதெல்லாம் இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களோட அறிக்கையில். சேவை செய்யறதுக்கு அரசியல் வந்து இது தேவையில்லைங்கிறது வந்து சூர்யாவும் கார்த்திக்கும் அழகாக காட்டியிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் மாணவர்கள் அவங்களால படித்து மேலே போயிருக்கிறாங்க. போய் கேளுங்க. சூர்யா சிவகுமார் குடும்பம் எவ்வளோ பண்ணியிருக்குதுன்னு போய் கேளுங்க. சத்தமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் அரசியலுக்கு வந்து தேர்தல் நிற்கிற இது பண்ண இதுக்கு வந்து அரசாங்க உதவி வேணும்னு ஒன்றும் அவங்க கேட்கலையே. அவங்க என்ன சொல்லப்போனால் அரசியல் செலிபிரிட்டிகள் அரசியல்வாதிகள் யாரையுமே கூப்பிட்டு அவங்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூப்பிடுறதே இல்லை. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டது எங்கள் அண்ணன் ராஜாராம் ஒருத்தர் தான். அவர் அரசியல் விட்டு ஏறத்தாழ வெளியே போன சூழ்நிலையில் தான் அவர் கூப்பிட்டாங்க. வேற எந்த அரசியல்வாதி அவங்க கூப்பிட்டு பெரிய நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் நடத்தலையே, பப்ளிசிட்டி ஒன்று கொடுக்கலையே. சத்தம் இல்லாமல் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொண்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா சத்தம் இல்லாமல் செய்யலாம். இந்த தொண்டை வச்சுக்கிட்டு பலனை எதிர்பார்க்க வந்துட்டேன், இதை வச்சுக்கிட்டு நம்ம மந்திரி ஆயிடலான்னு வந்திருக்கேன். ஆக உன்னுடைய நோக்கம் புரியுது. இதுக்கு மேலே என்ன இருக்குது? லஞ்ச ஊழலற்ற அரசியல் அப்படிங்கிறது வந்து இந்த நான் இவ்வளோ தூரம் சேவை செஞ்சதுக்காக எனக்கு மந்திரி பதவி கொடுன்னா விட்ட காசை எடுக்கிறதுக்காக நீ வர்றேன்றது அந்த இன்டர்பிரிட்டேஷன் வருது. இல்லை இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு. விஜய் மாதிரி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இளைஞர் பட்டாளம் என்ன செய்யும்? ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலும் இளைஞர்கள் இருக்காங்க. திமுகவில் ஒரு இளைஞர் அணியே இருக்குது, அதிமுகவில் ஒரு இளைஞர் அணி இருக்குது, சீமான் கிட்ட ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது. அப்படின்னும் போது ஒவ்வொரு இளைஞர் கூட்டமும் இப்போது விஜய் மாதிரி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா திமுக அதிமுக? நீங்களாம் எவ்வளோ வேணாலும் ஏற்றி விடுவீங்கள்ல, அதை வச்சு தாங்க. உடனே உங்களுக்கு திமுக அழிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வர்றீங்க. ஏன் உங்கள் மீடியா பூராமே திமுக அழிகிறதுல அவ்வளோ ஆர்வம்? திமுக நான் திமுக மட்டும் கேட்கலையா, நான் திமுக அதிமுக தான் கேட்குறேன். நான் திமுக அதிமுக ரெண்டையும் தான் கேட்குறேன். தெரியாது. 50 வருஷமாக அந்த கட்சி இருந்துக்கிட்டு இருக்குது. நிறைய கட்சிகள் வந்துட்டு காணாமல் போயிட்டு இருக்குது. பார்க்கணும். எம்ஜிஆரே காணாமல் போயிட்டார். திமுக இருந்துக்கிட்டு தான். எம்ஜிஆரால் ஒழிக்கப்பட்டு விட்டது, அழித்து விட்டதுன்னு அன்றைக்கி இருந்த ஊடகங்கள்லாம் எழுதி தள்ளிங்க. திமுக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த உதயசூரியன் சின்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆட்சியிலே இருக்குது. எம்ஜிஆர் வந்தார், பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், யார் வரல? விஜயசாந்தி வந்தாங்க, யார் வரல? எத்தனை சினிமாக்காரர்கள் வந்தாங்க? திமுக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. காணாமல் போனது அவங்க தான் காணாமல் போனாங்க. எம்ஜிஆரை காணும், ஜெயலலிதா காணும், யாரையும் காணும். அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னீங்க சீமான். அவருக்கு தான் கஷ்டம். ஏன்னா அவர் வந்து சைமன் செபாஸ்டியன், ஜோசப் விஜய் வர்றாரு, அவருக்கு தான் கஷ்டம் வரும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.